ஒருத்தன் கூட லிஃப்ட் தர மாட்டேங்கிறான். இன்ன நம்பி நான் வந்தேன் பாத்தியா, என்னதான்டா செருப்பு அடிக்கணும். அப்பல பக்கத்து காலேஜ் தான்டா, அதான் உன்னா போலான்னு கூப்பிட்டேன். போடா. ஆமா உங்ககிட்ட வண்டி இருக்குல்ல? ஆமா மாப்பிள்ள, முந்தானே தான் கியர் பாக்ஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஆமா உங்ககிட்ட ஸ்கூட்டி தான் இருக்கு. ஆமா மாப்பிள்ள. சரி சமாளிக்காத, கேவலமா இருக்குது. அங்க ஒரு வண்டி வருதுடா. ஒருத்தன் தான்டா போறான், தனியா போறான்டா, லிஃப்ட் கொடுக்க மாட்டேங்கிறான்டா. இருடா, ஒரு நாள் நானும் பெரிய வண்டி எடுக்கிறேன், இந்த ரோட்ல போறேன், எவனுக்கும் லிஃப்ட் கொடுக்காம போறேன், சவாலை ஜெயிக்கிறேன்டா. மாப்பிள்ள நீ பெரிய வண்டி எடுக்கிற, நான் மெக்கானிக் ஆகுறேன், உனக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தரேன். ஏய் காலை இந்த சைடுடா. அப்பனே கருப்பண்ணசாமி, நான் ஆசைப்பட்ட மாதிரியே கேடிஎம் கிடைக்கல, R15 கிடைக்கல, RX 100 அதுவும் கிடைக்கல. எங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே CT 110 எடுத்து இருந்திருக்காரு. ரொம்ப நன்றி சாமி. என்னதான் எங்க அப்பனுக்கு ஆயில் குறைஞ்சாலும் வண்டியில மட்டும் ஆயில் குறையவே காணும். பா இன்னும் வண்டிக்கு பூஜை போடலப்பா, பூஜை போட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். சாரிப்பா பண்ணு. கும்பிட்டு முடிச்சிட்டேன். யோ ஒரு தடவை சொன்னா புரியாது உனக்கு. இன்னும் வண்டிக்கு பூஜையே போடல, தேங்காய் போடலாம் உடைக்கணும். இரு. ஐயோ தெரிலப்பா, மன்னிச்சிரு. யோ எத்தனை வாட்டியா சொல்றது, கரண்ட் கம்பியை பார்த்த நாய் மாதிரி காலை தூக்கிட்டே இருக்கியே. சரிப்பா, இது ஃபோன் வருது, ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன், நீ பூஜை போட்டு முடிய. இவனுங்க இங்க வரானுங்க. நான் மாப்பிள வண்டி எட்ட போல, புது வண்டியா, ட்ரீட் எப்பா வச்சிடலாம் மாப்பிள, உனக்கு இல்லாததா. வண்டியில ஜம்முன் இருக்குது. வண்டி மொக்க வண்டி தான், இது ஒண்ணுத்துக்கு தேராது. ஸ்பீட் அள்ளும் போல் இருக்குது. ஐயா ஆம வேகத்துல போற வண்டி தினேஷ் இது. மைலேஜ்ல சூப்பரா கிடைக்கும் போல. மைலேஜ்ல சீக்கிரமா டிராப் அவுட் ஆயிரும். ஆனா இவர் தெரியல, நம்ம ஊர் பைக் மெக்கானிக்கு. மாப்பிள இங்க போனாலும் பத்திரமா பார்த்து போயிட்டு வா, சரியா? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, வண்டி எங்க ஆக்சிடென்ட் ஆனாலும் நம்ம கடைக்கு கொண்டு வாங்க, சும்மா தங்க மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துறோம். சரி மாப்பிள, மணி 12 ஆச்சு, கடைக்கு போய் 2 ரவுண்ட் போட்டு வந்துடுறோம். எந்த ரவுண்டு? வண்டியில ரவுண்டு போயிட்டு வந்துடுறோம். மாப்பிள இல்ல மாப்பிள, அப்பாதான் ஃபர்ஸ்ட் வண்டி ஓட்டணும். அப்பா ஓட்டணுமா? நாளைக்கு இங்கேயா போய் மண்ணை கவிட்டீங்கன்னா நாங்க தாண்டா வரணும். அப்ப நான் வருவான். 2 ரவுண்ட் தானே, போயிட்டு வந்துடுறோம். வந்தானுங்க, கேட்காமையே வண்டி எடுத்துட்டு போறானுங்க. இவங்கிட்ட என்ன பதில் சொல்ல போறேன்னா? ஏண்டா நான் வண்டியில போகும்போது என்ன சொன்னேன், கரண்ட் கம்பியை பார்த்தா நாயின்னு. அது எந்த ஏரியா நாயினே தெரியல, அது உன்னை கேட்காம வண்டி எடுத்துட்டு போகுது. அது கூட விடு, அது கூட பிரச்சனை இல்லை. பின்னாடி உட்காந்து இருந்தானே ஒரு குரங்கு, கடைசியா ஒரு சிரிப்பு சிரிச்சான் பாரு. அதுக்காகவே உன்னை வெளுக்கணும்டா.
அழுக்கு, பழைய துணி, புது துணி. அட இறக்கமா தான் இருக்கு. வா, இதுக்கு மேல மேடுதான். என்னடா இவ்வளவு ஸ்பீட் அடிக்கிற? என்னடா நீ பிடிக்கிற? போய் பால் எடுத்து வா, போ. பால் வேற அவ்வளவு தூரம் போயிருச்சு. ஏய் தினேஷ், ஒரே நிமிஷம். டேய் எங்கடா போற? ஒரே நிமிஷம் வந்துடுற. எங்கடா போற? ஏய் நவுர். அடிச்சது அங்க, பால் வந்தது இங்க. நீ எதுக்கு 2 தெரு சுத்தி வண்டியில வந்து எடுத்த? இவ்வளவு தூரத்துக்கு எதுக்குடா வண்டி? எது இவ்வளோ தூரமா? இவ்வளோ தூரம் கால் வலிக்காது, அதனாலதான் வண்டியில வந்து எடுத்து. உன் கூட கிரிக்கெட் விளையாட வந்தா அப்ப கேள்ற என்ன? எக்ஸாமுக்கு வேற டைம் ஆச்சு, ஒருத்தனும் வண்டி நிப்பான் பண்றாங்கடா. ஆமாடா, என்னடா பண்றது, நடந்துதான் போகணும் போல. பார்த்தும் பார்க்காத மாதிரி போறான் பாரு. அது கிடக்குற டம்மி வண்டி. டம்மி வண்டியா? நம்ம லெவலுக்கு நிஞ்சா டுக்காட்டின்னு லிஃப்ட் அடிச்சு போயிட்டே இருக்கலாம்டா. இல்ல வண்டி டம்மி வண்டி இல்ல. டேய் தம்பிங்களா, அந்த வண்டியில இருங்கடா. முடியாதுண்ணா, கிளம்புங்க. நாங்களாம் உங்க மொக்கவண்டியில வரமாட்டோம், எங்களுக்குன்னு பெரிய வண்டி ஏதாச்சும் வரும், அதுல லிஃப்ட் அடிச்சு நாங்க போய்க்கிறோம், நீங்க கிளம்புங்க. உங்களை எங்க இறக்கி விடணும்னு மட்டும் சொல்லுங்கடா. ஸ்கூல் கேட்டு முன்னாடி இறக்கி விடு. வந்துச்சுடா ஸ்கூல். தம்பிங்களா, எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. எவனா உங்களுக்கு லிஃப்ட் தரலன்னு வையேன், எனக்கு கால் பண்ணுங்க, சரியா? சரி போய் நல்லபடியாக பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டாங்க. வரட்டா? ரைட். கால் பண்ணுன்னா ஃபோன் நம்பர் தராம போறான் பைத்தியக்காரன். அட இவரு ப்ரோ எங்க? தம்பி பைக்கு என்ன பஞ்சரா? இல்ல தம்பி. பெட்ரோல் இல்லையா? அட இல்ல தம்பி. அப்புறம் ஏன் தள்ளிட்டு போறீங்க? இல்ல தம்பி, வண்டியை சர்வீஸோட போறேன். இதுக்கே வண்டி தள்ளிட்டு போறீங்க, ஓட்டிட்டே போலாம்ல. அட இல்ல தம்பி, பெட்ரோல் விற்கிற வேலைக்கு பெட்ரோல் மிச்சம் பண்ணணும்ல, அதனாலதான். சரி வரேன். சரிண்ணா. அன்னைக்கு கால் பண்றேன்ட்டு நம்பர் கொடுக்காம போனான், இன்னைக்கு பெட்ரோல் இருக்கு ஆனா மிச்சம் பண்றேன்ட்டு தள்ளிட்டு போறான். பைத்தியக்காரனா இருப்பான் போல. ப்ரோ வாங்க, நீங்க எங்க இங்க? இல்ல ப்ரோ, வண்டி சர்வீஸ் விடலான்னு வந்தேன். அதுக்குள்ள 500 கிலோமீட்டர் ஓடிடுச்சா? ஓடிடுச்சு ப்ரோ. உங்களுக்கு 3 சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் இருக்கும்ல, ஷோரூம்ல போய் விட வேண்டியதுன்னா இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? ஃப்ரீ சர்வீஸ் தான் ப்ரோ, இருந்தாலும் இங்க இருந்து அங்கே ஓட்டிட்டு போனோம்னா 200 ரூபா செலவாகும். டயர் தெரியும், டயருக்கு தனியா மாத்தணும்னா அதுக்கு ஒரு 3000 ரூபா கேட்பான். வெயில் வேற கொளுத்துது, இதுல போனா உடம்புல ஏதாவது பிரச்சனை வரும். ஹாஸ்பிட்டலுக்கு போனா அதுக்கு ஒரு 10-15 ரூபா செலவாகும். எவனால ஆகுதுன்னு தான் நம்ம கடை பக்கத்துல இருக்கு,
அப்படின்னு சர்வீஸ் விட்டு போலான்னு வந்தேன். என்ன இவ்வளவு கொஞ்சமா இருக்கிறான், இவன்ட்ட எப்படி நம்ம காசு வருது? சரி குத்து மதிப்பா ஏதோ ஒரு அமௌண்ட் சொல்லிவிடுவோம். என்ன ப்ரோ? ஒன்றும் இல்லை ப்ரோ. ஜென்ரல் சர்வீஸ்னா குத்து மதிப்பா ஒரு 2500 ரூபாய் ஆகும் ப்ரோ. இதா வெறும் 2500? பயந்துட்டோம் ப்ரோ. ஏதோ 5000 ரூபா 6000 ரூபா ஆகும்னு. பரவாயில்ல ப்ரோ, வண்டியை விட்டுட்டு போறேன், பக்காவா சர்வீஸ் பண்ணி தந்துடுங்க சரியா? சரி வண்டியை பார்த்துக்கோங்க. சரி ப்ரோ, நான் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். டேய் தர்னீஷே, ரெடி பை வண்டி என்னன்னு பார்த்து விடு. ரெடி பை வண்டியா? ஃபிளாஷ்பேக். இருடா, ஒரு நாள் நானும் பெரிய வண்டி எடுக்கிறேன், சவாலை ஜெயிக்கிறேன்டா. நீ பெரிய வண்டி எடுக்கிற, நான் மெக்கானிக் ஆகுறேன், உனக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தரேன். என்ன ப்ரோ, என்னாச்சு திரும்ப வந்துருக்கீங்க? ப்ரோ கொஞ்சம் மெதுவாடுங்க ப்ரோ, ஸ்டாண்டு போயிடும். சாரி ப்ரோ, சாரி ப்ரோ. ப்ரோ எதுக்கு ஸ்டார்ட் பண்றீங்க? நானே பெட்ரோல் மிச்சம் பண்ணணும்னு சொல்லி தான் தள்ளிட்டு வந்துட்டு இருந்தேன். சரி ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணல ப்ரோ. என்னங்க பண்றீங்க? நானே டயர் தேஞ்சிரும்னு சொல்லிட்டு தான் உருட்டிட்டு வந்தேன் இங்க இருந்து. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? அந்த பையன் இருக்கான்ல தர்னீஸ், அவனை கூப்பிட்டு 2 பேரும் அழகாப்புல தூக்கிட்டு போய் உள்ள வைங்க. என்ன சொன்ன? அழகாப்புல தூக்கிட்டு போய் உள்ள வைக்க சொன்னேன். நீ முதல்ல வண்டி எடுத்துட்டு கிளம்பு. நான் எதுக்கு வண்டி எடுக்கணும்? அதான் காசு கொடுக்குறேன்ல. காசு கொடுக்குறீங்கன்னா வண்டி எடுத்து தலைமையில வச்சுட்டுமா? டேய் நீ முதல்ல வண்டி எடுத்து ஓடுறா. அப்போ வண்டி தள்ளிட்டான் போறான் பாரு இவன். ப்ரோ வண்டிய நல்ல தண்ணி ஊத்தி தான் கழுவுவீங்க? ஏன் இல்ல அடுத்த தடவை வாட்டர் சர்வீஸ்க்கு உங்ககிட்ட தான் வரலான்னு இருக்கேன். அட்டிங் ஓடுறா நாயே. டேய் ரோஹித் என்னடா? டேய் ஃப்ரெண்டுக்கு உடம்பு இல்லடா, வண்டி மட்டும் குடுறா. சரி ஓகே சரி, பயப்படாத, வண்டி எடுத்துட்டு போய்க்கோ. டேய் எந்த ஹாஸ்பிட்டல்டா? வந்து சொல்றேன்டா. The number you are trying to call is currently not reachable. Please try again later. The number you are trying to call is currently not reachable. Please try again later. ப்ரோ போற வழியில் மட்டும் கொஞ்சம் இறக்கி விடுங்க ப்ரோ, வண்டி காணாம போயிருச்சு ப்ரோ. மீரா ப்ரோ ப்ரோ வளகாப்புல இருந்து வரீங்களா ப்ரோ? எனக்கு எப்படி ப்ரோ தெரியும்? ப்ரோ வண்டி அங்க நிக்குது ப்ரோ, ஓகே. மீராவோட ஐசெட் காலேஜ்ல என்ன தவிர வேற யார் மேலேயும் பட்டதில்லை. டைலாக் ஸ்டாப் இட். உன் கண்ணு என்ன பிளாக் ஃபாரஸ்ட் கேக் மாதிரி இருக்கு? என் கண்ணமே அப்படித்தான். போடா ஏய், அங்கெல்லாம் தொடாதடா, போடா. மீரா மீரா டேய், அங்கெல்லாம் தொடாதடா மீரா, போடா. ஒரு மாதிரி ஆகுது எனக்கு.
மீனா மீனா